வணக்கம். சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் நமது புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஐயா வைத்திலிங்கம் அவர்களையும் நமது காங்கிரஸ் கட்சியை பற்றியும் அவதூறான தவறான கருத்துக்களை கூறியிருந்தார். குறிப்பாக அவர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டெல்லாம் சொன்னார். இதெல்லாம் எதுக்கு சொன்னாருன்னு நான் யோசிச்சு பார்த்ததுல அவர் பாஜகவோட டி டீமா செயல்பட உள்ளார். நம்ம ஊர்ல ஏபிசிக்கே வேலை இல்லை, இவர் டி டீமா உத்தம புத்திரமாய் இங்க பேசுறாரு. மெயினா அவரை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வருது. அவர் பேட்டியில சொல்றாரு ஆனஸ்ட் மல்லாடி, ஆனஸ்ட் மல்லாடின்னு அவர் தான் சொல்லிக்கிறார். அவரை சொல்லிக்கிறார். சார், நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன் சார், மல்லாடி சார், காங்கிரஸ் தொண்டனா உங்களை பார்த்து கேட்கிறேன் சார், நீங்க யாருக்கு ஆனஸ்டா இருந்தீங்க சார்? உங்க பேட்டியில சொல்றீங்களே பெரியவர் ஜானகிராமன் ஐயா அவர்கள் யானத்துக்கு நல்லது செய்தாரு, அவருக்கு நீங்க ஆனஸ்டா இருந்தீங்களா? அவர் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய நீங்க வழிவகை செய்தீங்களா? அவருக்கு எதிர்ப்பான வேலையில இருந்தீங்களா? அவர் ஆட்சி செய்ய விட்டீங்களா? நீங்க ஆனஸ்டா இருந்தீங்களா சார் அவருக்கு? அப்புறம் பெரியவர் சண்முகத்துக்கு ஆனஸ்டா இருந்தீங்களா? சொல்லுங்க சார். அதற்கு மேல இப்ப குற்றம் சாட்டுறீங்களே, இத்தனை வருஷம் காலம் கழிச்சு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே, ஐயா வைத்திலிங்கம் ஐயா அவருக்கு ஆனஸ்டாக இருந்தீங்களா? இதற்கெல்லாம் மேல உங்களையே நம்பி ஆட்சி செய்தாரே புரட்சி முதல்வர் நாராயணசாமி சார், அவருக்காச்சும் நீங்க ஆதரவா இருந்தீங்களா இல்ல ஆனஸ்டா இருந்தீங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு காலம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். இப்போ நீங்க தேர்தல்ல கடை கட்டுறீங்க. ஒரு தேர்தலையும் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் ஒரு கடை விரிப்பாரு. அவர் ஒரு கணக்கு வைப்பாரு, யார் முதல்வராக வரணும்ட்டு. அந்த கணக்குக்கு தகுந்த மாதிரி மாறுவார். அவர் ஆனஸ்ட்னு சொல்றதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2016 என்ஆர் சார் ஆட்சியில யானத்துக்கு நல்லது செய்தாருன்னு சொல்றாரு. அப்படி இருந்தா அவர் ஏன் 2016 காங்கிரஸ் கட்சியில நிக்கணும்? அவருக்கு நல்லது செய்த பெரியவர் ஜானகிராமன் கூட அவர் இல்ல, அவருக்கு நல்லது செய்த என்ஆர் கூட இல்ல, சோனியா காந்திக்கும் அவர் ஆனஸ்ட் இல்ல, இளம் தலைவர் ராகுல் காந்திக்கும் அவர் ஆனஸ்ட் இல்ல. இதுக்கெல்லாம் மேல ஆந்திரால யார் முதல்வரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆனஸ்ட்னு சொல்லுவாரு. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஜெகன்மோகன் ரெட்டி சார் அவர்களுக்கு நான் தலை வணங்குறேன், நான் உங்க கட்சியிலே வரலாம் பேட்டி கொடுத்திருப்பாரு. அப்புறம் சந்திரபாபு நாயுடு சார் வந்தாருன்னா அவர் கூட ஓடுவாரு. இவருக்கு நிலைப்பாடு இல்லைன்னு ஆந்திரா மக்களுக்கும் தெரியும், என்ன மாதிரி புதுச்சேரியில் வாழ்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும். 1996 நீங்க புதுவையில எப்படி இருந்தீங்க? எல்லாம் 85 பத்தி பேசுறாங்க. நான் 96 அவரோட நிலைமை என்ன, 96 பிறகு அவருடைய வளர்ச்சி என்ன, அதை அவரு மக்களோட விளக்கணும். இது இல்லாம யானத்துல குஜராத்தோட அரசாங்கத்துக்கு சொந்தமான பெட்ரோலியம் கார்பரேஷன், அதாவது ஜிஎஸ்பிசின்னு சொல்லுவாங்க, குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் கம்பெனி, அது யானத்துல வராம தடுத்தது யார் சார்? ஏன் சார் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நீங்க ஆதரவா செயல்பட்டீங்க? அதை சொல்லுங்க சார். இப்போ உங்க அரசியல் லாபத்திற்காக ஆதாரமற்ற குற்றச்சாட்டா நீங்க கூறி இருக்கிறீங்களே, சொல்லுங்க சார். நீங்க யாருக்கு லாயல், நீங்க யாருக்கு ஆனஸ்ட்? நீங்க குமர்ற கடவுள் கிட்ட போய் நீங்க வேண்டி பாருங்க. ஏன் ஆனஸ்டா இல்ல? ஏன் சண்முக தலைவருக்கு ஆனஸ்டா இல்ல? ஏன் பெரியவர் ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு ஆனஸ்டா இல்ல? ஏன் வைத்திலிங்கம் சாருக்கு ஆனஸ்டா இல்ல? ஏன் புரட்சி முதல்வர் நாராயணசாமி ஐயாவுக்கு ஆனஸ்டா இல்ல? நினைச்சு யோசிச்சு நீங்க பேட்டி கொடுங்க சார். நீங்க வைக்கிற கடை இங்க பாண்டிச்சேரியில போனி ஆகாது சார். நம்ம அனைவருக்கும் தெரியும், மல்லாடி அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு ஆசை இருக்கு. இதற்காக அவர் 2 முறை என்ஆர் சாரை போய் பார்க்குறாரு. 2 முறை ராஜ்யசபா எம்பியை என்ஆர் மறுக்கிறாரு. ஏன் மறுத்தாரு சார்? மல்லாடி சார், உங்களுக்கு ஏன் எம்பி அவர் ரெஃபர் பண்ணல? உங்க நேமே பரிந்துரை பண்ணல. ஏன்? பிகாஸ் யூ ஆர் டிஸ்ஆனஸ்ட், யூ ஆர் நாட் ஆனஸ்ட். யூ ஆர் ஆனஸ்ட் டு whom சார்? யூ ஆர் நாட் ஆனஸ்ட் டு எனிஒன். யூ ஆர் நாட் ஆனஸ்ட் டு எனிஒன் சார். நீங்க யாருக்குமே ஆனஸ்டா இருந்ததில்லை. அதனாலதான் உங்களை தொடர்ந்து என்ஆர் ஐயா அவர்கள் ராஜ்யசபாக்கு மேல் சபைக்கு உங்களை அனுப்ப மாட்டாரு. இதை தெரிஞ்சுக்கின்னு இந்த காரணத்தெல்லாம் திருத்தி நீங்க வாங்க, நாங்களும் பதில் சொல்றோம். வணக்கம்.